அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாக தாயின் கற்பத்திலிருந்து பிறக்கும்போது அவன் ஆதாமுக்குள் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அப்படி ஆதாமுக்குள் இருப்பதினால் வரக்கூடிய விளைவு என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். ஆதாம் என்ன செய்தாரோ அதை நானும் நீங்களும் செய்ததாக வேதம் அர்த்தம் கொள்கிறது. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார். தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படியாமல் போனதினால அவர் பாவம் செய்தார். எனவே அவருக்குள் நாம் இருக்கிறபடியால் நீங்களும் நானும் அவர் மூலமாக பிறந்ததினால் பாவம் செய்தவர்களாக கருதப்படுகிறோம். அன்றியும் ஒரே மனுஷன் யார்? ஆதாம். அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்று சொல்லக்கூடியது யார்? தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகளாக்கப்பட்டது போல என்று ரோமர் 5:19 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தனிப்பட்ட விதத்துல நான் திருடவோ, கொலை செய்யவோ அல்லது வேறு ஏதாவது கடுமையான குற்றத்தை செய்யவோ தேவையில்லை. நான் ஒரு தவறும் செய்யாமல் இருந்தாலும் நான் ஆதாமில் இருக்கும் வரை, அதாவது என்னுடைய தாயின் கற்பத்தில் பிறந்த நிலையில் இருக்கும் வரை நான் பாவி என்று வேதம் சொல்கிறது. நம்மை ரட்சிக்க தேவன் அதே கொள்கையை பயன்படுத்துகிறார். ஏனெனில் நாம் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டோம். ஆதாமுக்குள் பாவிகளானோம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே கொள்கையை தேவன் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து எதையெல்லாம் அனுபவித்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் நமக்காக அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரமேறினார். எனவே அவருடைய அனுபவம் அத்தனையும், கிறிஸ்து எதையெல்லாம் அனுபவித்தாரோ அதெல்லாம் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. யாருக்கு என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. நமக்கு அதை விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் இப்படி எனக்கு நடந்திருக்கிறது என்று எந்த நபர் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிறாரோ அது அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவில் நடந்தது தனி அனுபவமாக அவருடைய வாழ்வுக்குள் வருகிறது.